ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சாங்கோட வீட்ல ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்குது. வெய்ஃபாக்காக தான் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. வெய்ஃபா ஏதோ ஒரு பூவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாளாம். அங்க சாங்கோட ஃப்ரெண்டு சன்லாங் அப்படின்னு ஒரு பையன் வந்திருந்தான்ல, அவன் கிட்ட கூட வெய்ஃபா ஒரு பூவை வளர்த்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்ல, அந்த செடியை ரீவீல் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. அங்க சாங்கோட கண்ணு முன்னாடி சில டான்சர்ஸ் எல்லாம் சிக்கி முக்கி கல்லெல்லாம் பத்த வச்சு அதுல நெருப்பு பொறி வரும்ல, அதை வச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சாங் அதை பார்த்து லைட்டா பயந்துட்டு இருக்கான். அந்த நெருப்புல இருந்து இந்த பூச்செடி பிறந்து வர மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்ல ரெட் கலர்ல நெருப்புல இருந்து பிறந்து வந்த பூ மாதிரியே இந்த செடியில எல்லா பூவும் ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் வாயை பொளந்துடுறாங்க. வெய்ஃபாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை வளர்க்கறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல ஆரம்பிக்கிறா. சாங் உடனே சன்லாங்க பார்த்து காசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே அப்படிலாம் நான் சொல்ல வரல அப்படின்னு வெய்ஃபா அவங்க கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிறா. கரெக்டா நம்ம சாங்க கிட்ட போயிட்டு நான் நெருப்பை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தானே என்ன வச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு லைட்டாவே திட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்த ஆளுக்கு எனக்கு இந்த செடி வேணும், எனக்கு இந்த செடி வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா செடியையும் சாங் ரெஜிஸ்டர் பண்றாரு அவர் வீட்டுக்கு. அவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதால அவருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து தானே ஆகணும். நீங்களும் அடிக்கடி எங்க கடைக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. சாங் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாவும் சாங்கும் அப்பப்ப குறுன்னு பேசிக்கிறத பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டு சங்லான்னு பார்த்துட்டு தான் இருக்கான். என்னது இது, இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போக ஆரம்பிக்குது. எல்லாரும் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. கடையில நம்ம வெய்ஃபாக்கு கட்டு போட்டு விடுறதுக்காக சூச்சு வரா. இந்த தடவை ஃபூவ பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு சூச்சு நல்ல பொண்ணுன்னு அவளுக்கு தெரிஞ்சது. சாரி, நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிரு, இதுக்கும் மேல உன்ட்ட நான் தப்பாவே பேச மாட்டேன் அப்படின்னு ஃபூ சொல்ல, சாரி எல்லாம் வேண்டாம், நான் உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சூச்சு சொல்றா. இதெல்லாம் அந்த ஷெங்கி இருக்கால, வெளியே இருந்து எட்டி பாக்குறா. அவளுக்கும் இவங்க கூட ஒன்னா சேர்ந்துக்கணும்னு தோணுது போல. ஆனா எதுவும் பேசாம அங்கிருந்து இவங்க 3 பேர் மட்டும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்போ கரெக்டா நம்ம இந்த சூச்சுவும் ஒரு முக்கியமான பிரிஸ்கிரிப்ஷனை ஒரு பேஷண்ட்ட கொடுக்கணும், என்னால வெளியே போக முடியாது, நீ கொடுத்துடுறியா அப்படின்னு வெய்ஃபா கிட்ட கொடுத்து விடுறா. அங்கிருந்து சூச்சு கிளம்புறதுக்கு வரும்போது ஷெங்கி எங்க வந்துடுறா. சூச்சு, நானும் உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா தப்பா பேசிட்டேன், அதை மன்னிச்சிரு. இந்த பெர்ஃபியூம் பவுடர் இதை நீ கையில வச்சுக்கோ, இது ரொம்ப காஸ்ட்லி ஆனது, இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்ல, எங்க பேஷண்ட்ஸ்க்குலாம் டிஸ்டர்பா இருக்கும், நான் பெர்ஃபியூம் யூஸ் பண்றது இல்ல, சோ அதனால எனக்கு வேண்டாம், பரவாயில்ல தேங்க்ஸ், சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சு அங்க இருந்து போயிடுறா. அவங்க கிட்ட எல்லாம் க்ளோஸ் ஆனா என்ன மட்டும் ஏவ அப்படி அவாய்ட் பண்றா, நல்லா நினைச்சுதானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கி யோசிக்க ஆரம்பிக்க. ஏன்னா அவளுக்கு ஒண்ணு அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஷெங்கி திரும்பி பாக்குறா. அவளோட அந்த எக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் நின்னுட்டு இருக்கான். ஷெங்கியோட தனியா பேசணும் அப்படின்னு கூட்டு போயிட்டு அவளை ஒரு தெரு முனையில நிக்க வச்சு, உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் அந்த மருந்து கையில போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுக்காக என்னோட காசெல்லாம் நான் செலவு பண்ணிருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்ல, ஷெங்கி நான் உன்னை ஒண்ணு செலவு பண்ண சொல்லலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இங்க பாருமா, உண்மையாவே நீ வேற யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட அருமை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த கடையை நான் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணேன் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு அவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலேங்கிறதுக்காக தான். இப்ப மறுபடியும் நீ திரும்ப என் கூட வந்துட்டேன்னா என் வாழ்க்கை மறுபடியும் வசந்தமா மாறிடும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீ வந்தா போதும். அதுவும் இல்லாம முன்னாடி இருந்த எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், ப்ளீஸ் என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. அந்த ஓரமா ஃபூ தேடி வந்துட்டு இருக்கா ஷெங்கிய. நடக்கிறதெல்லாம் காதுல வாங்க ஆரம்பிக்கிறா. எதுக்கு இவ்வளவு காசு போட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வந்த, இந்தா காசு அப்படின்னு ஷெங்கி அந்த காசை அவகிட்டே கொடுக்க ஆரம்பிக்க. ஃபூ அங்க வந்துடுறா. இதுக்கு இவனுக்கு காசு கொடுத்து பழக்கப்படுத்துற அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்கு போக, ஷெங்கி ஆனா ஃபூவை தடுக்கிற அப்படின்னு அடிக்கும் போது நடுவுல குறுக்க போயிடுறா. சோ இப்போ அந்த அடி அந்த எக்ஸ் மேல படாம ஷெங்கி மேல பட்டுருது. உனக்கு ஒண்ணும் வலிக்கல அப்படின்னு ஷெங்கி வேகமா அந்த எக்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஃபூ பாத்துட்டு இருக்கா. என்னடி நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு. அன்னைக்கு நைட் ஆகுது. இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. கரெக்டா தெருல பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது வெய்ஃபா மத்த 2 ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. நடந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. ஃபூ உடனே சொல்லிட்டு இருக்கா, நான் இவ்வளவு அடிக்கணும்னு ட்ரை பண்ணல, அந்த பையன் எங்க இவளுக்கு ஏமாத்திருப்பானோ நடுவுல வேகமா போன அப்பன் பார்த்து இவ மேல அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, ஷெங்கி எதுக்காக நீ அவன் கூட பேசுற, நீ பட்ட கஷ்டம் உனக்கு மறந்துருச்சா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. ஷெங்கி பாத்துட்டு இருக்கா. இல்ல, அவர் மறுபடியும் என்ன ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாம நான் ஒரு பொண்ணு தான், இப்ப நமக்கு சின்ன வயசு, நம்ம நினைச்சோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு யாருமே துணை இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவோம் நினைக்கும் போது பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. நம்ம எல்லாமே பொம்பளைங்க, எத்தனை நாளைக்கு நம்மளால தனியா இருக்க முடியும், அதுவும் இல்லாம ஒரு ஆம்பளை துணை இல்லாம குழந்தை எப்படி பெத்துக்க முடியும், குழந்தை பெத்துக்கிட்டா தானே நம்ம ஃபியூச்சருக்கு ஒரு சேஃப்டின்னு சொல்ல, இங்க பாரு நீ இந்த கடையோட செகண்ட் ஓனர், நீ ரொம்ப அழகா இருக்க, அதுவும் இல்லாம உன்கிட்ட காசும் இருக்கு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா போயும் அந்த பாழங்கிணத்துல மறுபடியும் விழுந்துடாத அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, ஷெங்கி ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. வெய்ஃபா பாக்குறா. இதுக்கு மேல இவகிட்ட என்ன சொல்றதுன்னு புரியாம சாப்பாடாவது கொண்டு வாங்க அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் லூஷுவோட வீட்டுக்கு யூஜி வந்திருக்கா. ஒரு டீ பவுடர் பாக்கெட்
சாக்லேட் ஒண்ணு கொண்டு வந்துட்டு இது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டது, பெரிய பெரிய ராஜா வீட்டுல எல்லாம் இததான் குடிக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் வீட்லயும் குடிக்கிறாங்க, அதனால நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு நிறைய கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க உங்க வீட்டுக்கு, அப்போ நீங்க இந்த மாதிரி காஸ்ட்லி டீ தான் சர்வ் பண்ணுன்னு சொல்ல, அப்படியா வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு லூஷுவோட அம்மா பல்ல காட்டிக்கிட்டே வாங்கிக்கிறா. ஆனா அந்த டீ பவுடர் 2 மாசத்துக்கு தான் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வீணா போயிடும்னு சொல்ல லூஷு அம்மாக்கு நல்லா புரிஞ்சிருது. கல்யாணம் சீக்கிரமா பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றான்னு. வர மாசம் 6ஆம் தேதி எப்படி இருக்கு கல்யாண நாள், ஓகேவா அப்படின்னு கேட்க லூஷு பாக்குறான். எங்க ஆபீஸ்ல எல்லாரும் லீவ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஆபீசர்ஸ் தான் இருக்கும், என்னால இப்போதைக்கு லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறா. லூஷு பாக்குறான், இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போ என்ன எப்ப கல்யாணம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் தோட்டத்துல போய் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு யூச்சி லூஷுவை கூட்டிட்டு தோட்டத்துக்கு வந்துடுறா. அங்கிருந்து மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. யூச்சி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக கல்யாணத்தை மட்டும் சீக்கிரமா பண்ணா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே வந்துட்டு அதுக்கு லூஷு, எனக்கு நிஜமாவே ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன் திரும்ப பிஸியா இருக்க, உன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஒண்ணு வேணும்னே பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா லீவ் போட்டிருக்காங்க, அதனாலதான் என் ஆளுங்களை அமுச்சு வச்சிருக்கேன் அவங்களை கவனிச்சுக்கிறதுக்காக, இனிமே ஒரு பையன் லீவ் போட மாட்டான், உனக்கு வந்து டைம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்ல பயங்கரமா லூஷு ஷாக் ஆயிடுறான். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க திடீர்னு ஒரு நாய் ஒண்ணு வந்துருது. அவங்க அப்பா கிஃப்டா கொடுத்தாருல அந்த நாய் தான் கொலைக்க ஆரம்பிச்சிருது. ஓ இதுதான் எங்க அப்பா கொடுத்த நாயா அப்படின்னு அவ சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. உடனே லூஷு பாக்குறான், இதுவே வேற ஏதாவது ஒரு நாயா இருந்தா ஒன்ன பயமுறுத்துறதுக்கு இன்னொரு கொண்டு போட்டிருப்ப, ஆனா உங்க அப்பா வாங்கி கொடுத்த காஸ்ட்லி நாய்ங்கிறதால அதை கொஞ்சிட்டு இருக்க, இதுல கூட காசு ஸ்டேட்டஸ் பார்த்துதான் பாசம் எல்லாம் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதே மாதிரிதான் உங்க அப்பாவுக்கு ஒரு நாய் குட்டியா தெரியுறேன், அதனாலதான் நீ என்ன நல்லா பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூஷு சொல்றான். நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, இன்னும் எத்தனை நாள் தான் நான் வெயிட் பண்ணணும், நான் உனக்காக தான் ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பாராட்டாட்டி பரவாயில்ல, திட்டாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் லூஷு அங்க இருக்கிற பூவையே பாத்துட்டு இருக்கான். இத பார்த்து யூஜி ஷாக் ஆயிடுறா. அப்ப நீ முதல் பொண்டாட்டியே இன்னும் மறக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு, அது எப்படி, அவ ஒரு சாதாரண பிச்சைக்காரி, நான் ஆனா இளவரசியாச்சு அப்படின்னு பாக்க, இங்க பாரு கண்டதையும் சொல்லாத, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணதாலதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதெல்லாம் உனக்கு மறக்கல, அதுவும் இல்லாம நீ இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்க, எனக்கு அந்த ஆபீஸ்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, நான் யார் கூட கம்பெனியனா இருக்க முடியும்னு கேட்க, உனக்கு வேணுங்கிறதுலாம் நான் மட்டும்தான், நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டு பாசமா இருக்க வரையே எங்க அப்பா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தருவாரு, நீ வேலையே பார்க்க வேண்டாம், கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீ என்கிட்ட இருக்க வரைய உன்னை எங்க அப்பா நல்லாவே பாத்துக்குவாரு அப்படின்னு யூச்சி சொல்ல ஆரம்பிக்க, ஒரு பொண்ணை நம்பி அவளை மட்டுமே வச்சு அவகிட்ட பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு அது மூலமா எனக்கு வந்துட்டு பதவி வரணும் நீ சொல்ல வரியா, நான் உங்ககிட்ட காலில் விழுந்து கெஞ்சணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு லூஷு கேட்க ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாவை நான் உண்மையாவே ரொம்பவே இப்ப வந்து மிஸ் பண்றேங்கிறது உண்மைதான் போல, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு, அவள் நான் அப்பவே நல்லா பாத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல, வெய்ஃபாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் அவளும் சேர்ந்து பிளான் போட்டுதான் நீ என்ன கிஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும், உனக்கு அவளை பத்தி தெரியாது அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. இல்ல அப்படி அவ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு மாதிரி லூஷுக்கு ஞாபகம் வருது, நீயும் ஒரு பொண்ணு தானே, அவளை வழியில விழ வச்சு நீ என்ன மாதிரி கிஸ் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ண வச்சு உன் மானத்தை நீயே வாங்கிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் அந்த அளவுக்கு போனேன், இதுக்கும் மேல நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல, இதுக்கும் மேல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு வர வழியே இல்ல, என் குடும்பத்தால ரிஜெக்டே பண்ண முடியாத அளவுக்கு நீ என்ன கட்டி போட்டு வச்சிட்டு இருக்க, உலகத்துல ஏற்கனவே ஹாப்பியா இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு சும்மா இருக்கிறவங்க நிறைய ஜோடி இருக்காங்க, அதுல நம்மளும் ஒண்ணும் சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிட யூஜி பயங்கரமா டெவஸ்டேட் ஆயிடுறா. இங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்குது, அங்க சாங்கு போயிருக்கான், வெய்ஃபாவை இந்த தடவை கூட்டு போயிருக்கான். விஐபி லவுஞ்ச் இருக்குல்ல, அங்க உட்காந்து 2 பேரும் இந்த ஃபங்க்ஷனை பாக்குறாங்க. ஹை விஐபி லவுஞ்ச்ல வந்து உட்காந்து பார்த்தா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. நீ ஹாப்பியா இருக்கல்ல, அதை பார்த்து எனக்கே ஹாப்பியா இருக்குப்பா அப்படின்னு சாங் அவளை சொல்லிட்டு இருக்க. இல்ல இந்த மாதிரி நல்ல ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னோட கடையில கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. கரெக்டா அந்த இடத்துல நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க, சாங்கோட அசிஸ்டன்ட் எல்லாம் கூட போட்டிருக்கான். வெய்ஃபா கொஞ்சம் வைனை ஊத்த சாங்கோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இது நம்ம பாட்டுல யாரோ மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புது பாட்டு அவங்க ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க தனியா லாக்கர்ல, அதை எடுத்து கொடுக்குறான். வெய்ஃபா பாக்குறா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நாங்க எப்பவுமே வந்து ஸ்பெசிபிக் பாட்ல தான் குடிக்கணும், ஒரு தடவை வேற யாரோ மாத்தி வச்சுட்டாங்க, அதை குடிச்சு நான் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்கிறதால என்ன வேணா நடக்கலாம், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்க சொல்றான். வெய்ஃபா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. நீ கெட்டவனா நடிச்சு எதிரிங்களை சேர்த்து வச்சிட்டு இருக்கப்பா அப்படின்னு, என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ல, வெய்ஃபா இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறா. நம்மளும் ஃபன் பண்ணலாம், வா மாஸ்க் போட்டுக்கோ அப்படின்னு வெய்ஃபாக்கு சாங் ஒரு மாஸ்க் கொடுக்குறான். தோ இப்ப வந்துடுறா அப்படின்னு அவங்க வந்து மாஸ்க வாங்கிட்டு கிளம்பி போறா. இங்க இந்த நேரத்துல லூஷு அவன் எழுதின அந்த எஸ்ஸே இருக்குல்ல, அதை படிச்சுட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் எழுத படிக்கலாம் தேவையில்ல, ஒரு பொம்பளைய நம்பி அவளை சந்தோஷப்படுத்தி அது மூலமா எல்லாத்தையும்
எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? அப்ப நான் அது வரையும் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் எதுக்குன்னு குடிச்சிட்டு மாஸ்க் போட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். அவன் கையில இருக்க அந்த எஸ்ஸே கீழே விழுந்துருது. கரெக்டா அந்த பக்கமா வெய்ஃபா வரா. அவளும் மாஸ்க் போட்டிருக்கா. அவளுக்கு லூஷுவ தெரியவே இல்ல. உங்களுக்கு பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாருங்க அப்படின்னு தண்ணில இருந்து அதை எடுத்து காய வச்சிட்டு இருக்கா. அதுல நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, சார் உங்களோட கட்டுரை கீழே விழுந்துருச்சு சார் அப்படின்னு கையில மாஸ்க் எடுத்துட்டு அதை லூஷு கிட்ட கொடுக்க லூஷு பாத்துடுறான். வெய்ஃபா, நீயா? உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு தோணுது. நான் பழசெல்லாம் மறந்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ப்ளீஸ் நீயும் மறந்துரு. நம்ம 2 பேரும் புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இப்பதான் உன் அருமையை புரிஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. இங்க பாரு, நீயா தெரிஞ்சிருந்தா ஹெல்ப்பே பண்ணிருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்லவா, நீ மேல வச்சிருக்கிறது லவ்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏதாவது டாக்டர் இருந்தா போய் உன் மூளைய வேணா செக் பண்ணு. நீ ஏன் என் மேல இப்ப பாசம் காட்டிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? உன்னையால மத்தவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ உனக்கு நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல. சோ அதனால என்ன பார்க்க வந்துட்டு என்கிட்ட நீ பெரிய ஆள் தானே, அதனால உன் ஆம்பளைங்கிற திமிரை என்கிட்ட காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ற. அது மட்டும் தான் நான் உனக்கு அடங்கி இருப்பேன் மட்டும்தான் உனக்கு தோணுதே தவிர என் மேல உனக்கு பாசமும் இல்ல ஒண்ணும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடுறா. உன் பேரை என் பேர் பின்னாடி சேர்த்துக்கிறதுக்கு இதுக்கும் மேல இஷ்டம் இல்ல. உனக்கு நான் அறிவு இருந்தா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கண்டபடி கத்திட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே லூஷுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. இங்க சாங்கு மாஸ்க் போட்டு பின்னாடி நிக்க நல்லா காதுல வாங்கிட்டீங்க போல அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. நான் மட்டும் மாஸ்க் போட்டுருந்தா உனக்கு நான் யாரும் நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அதான் கண்ணுக்குள்ள அவளை திருட்டுத்தனம் வெளிப்படையா இருக்கே அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங்கு பாக்குறான். வாய் உனக்கு ஓவர் தான் அப்படின்னு அவனோட கோட்டை கழட்டி போத்தி விடுறான். குளிருது ஓவரா அப்படின்னு. 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ரூம்ஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சாங்கு இவ்வளவு வேணும்னே குறுன்னு பாத்துட்டு கேட்க, அப்ப ஒரே வழிதான் இருக்குன்னு வெய்ஃபா சொல்றா. சாங்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். வெய்ஃபா படுத்துட்டு இந்த ரூம் இவ்வளவு வசதியா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. நானே உங்ககிட்ட ஜாலியா பேசணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. என்ன ஆக போது தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.